திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும், அதுலேருந்து பணம் செலவு பண்ணவே மாட்டாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளரே இதுக்கு வராருப்பா, அது ஸ்டாலின் வராரு மதுரைக்கு ரோட் ஷோ, எல்லா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துரு தொலைச்சி போடுவோம். அவன் பாவம், அவங்கெல்லாம் என்ன புலம்புறான்னா, திமுக ஆட்சியில் நாங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் சம்பாதிக்கிறோம், ஒத்துக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு வச்சுருறாங்க சார். இந்த மாதிரி மீட்டிங்கை கூப்பிடுங்கிறான், ஒருத்தனுக்கு 1000, இப்போ ரேட்டு கூடி போச்சு, 1000க்கு வரமாட்டேங்கிறாங்க, 1500. ஸ்டாலின் சொல்லிட்டாரா, நீ ஆம்பளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் சந்தேகப்படுறாங்க, அதனால் பொம்பளைங்களை குழந்தைகளோட கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நம்புவாங்கன்ட்டாரான். அதனால் இந்த 1000 கொடுக்கும்போது குழந்தைங்கும்போது இப்போ அவங்கெல்லாம் பெண்கள் என்ன கேட்குறாங்க, 2000 கொடுங்க, எங்களுக்கு 1500, குழந்தைக்கு 500 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊரை ஏமாற்றணுங்கிறதுக்காக பாருங்கள், லாரியில் வந்து பெண்களையும் குழந்தைகளையும் எப்படி இறக்குறாங்கன்னு பாருங்கள். இறங்கின உடனே அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் இறக்கிட்டோம், வந்துடலாம். அதுவும் உங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல வண்டி போச்சுன்னா அங்கேருந்து கை காட்டினதோடு இல்லை, வண்டி பின்னாடியே ஓடி வரணும் உங்கள்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு. அப்போ அந்த இது கேமரா, அந்த சன் நியூஸ் கேமரா வச்சு எடுப்பான், எந்த பக்கம் கூட்டம் இருக்கோ அந்த பக்கம் எடுப்பான். அந்த வீடியோவை பாருங்கள், அது வேனில் போகும்போது எப்படி கூட்டத்தை அப்படியே கூட வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி விட்டு இறங்கி எல்லாருக்கும் பெண்கள் உங்களுக்கெல்லாம் கை கொடுக்குறாரு, குழந்தைகள் எல்லாம் இயற்கையாக அமைஞ்சு போச்சு. கூட்டத்துக்கு எல்லாம் இப்போ 1000, 1500, 2000 பெண்கள் குழந்தைகள் அது மாதிரி வச்சு கூப்பிட்றாங்க. கூட்டிகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலெல்லாம் அந்த சாக்கடை காவாக இருக்குது, அதெல்லாம் துணி வச்சு அடைக்கிறான் கார்பரேஷன்காரன், அவனுக்கு உத்தரவு. அடைச்சிட்ட உடனே ஸ்டாலின் அப்படியே நடந்து வர்றார், அப்படியே வண்டியிலையும் போகிறாரு.